ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையும் அற்புதமானவர்கள். அருளை பெறுவதற்காக பிறந்தோமா, பொருளை பெறுவதற்காக பிறந்தோமா என்ற கேள்வி ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இந்த பூலோகத்தில் வந்தாலே பொருள் இல்லாதவருக்கு இந்த உலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அந்த உலகம் இல்லை என்று சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆகையினால் ரிஷபராசி என்றாலே மகாலட்சுமியோட வீடு, சுக்கிர பகவானுடைய வீடு என்று சொல்லுவார்கள். அவர்கள் பொருள் மீது தான் முதல் அக்கறையே எடுப்பாங்க. அவங்களுக்கு பொருளை பற்றிய சிந்தனை தான் இருக்கும். அந்த பொருளை பற்றி சிந்தனை அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா, சாதகம் இல்லையா என்பதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்கிறோம் என்றால், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதற்கு நாங்கள் ராசி குண்டலியை அதை நாங்கள் அனுசரித்து எடுக்கும்போது அந்த வீட்டின் அதிபதி எங்கே இருக்கார், அந்த வீட்டின் நட்சத்திர அதிபதி எங்கே இருக்கார், அவர் இந்த பொருள் ராசிக்கு பொருள் ராசியில் இருக்காரா, இந்த பொருள் ராசிக்கு அருள் ராசியில் இருக்கிறாரான்னு பார்த்து நீங்கள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை கேட்க போகிறீங்களா, இல்லை பொருள் சம்பந்தமான பிரச்சனைகளை கேட்க போகிறீங்களான்னு நாங்கள் சொல்லுவோம்.